அஸ்ஸலாமு அலைக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்பு அல்லாவின் புனிதமான திருக்குரானின் ஒரு பெரிய அற்புதத்தை கசாவில் காண முடிந்தது. சோதனைகளின் கடுமையான வெப்பத்திலும் ஈமானின் குளிர்ச்சியோடு வாழும் கசா சகோதரர்கள் உலகிற்கு முன்னால் மீண்டும் ஒரு அற்புதத்தை காட்டியிருக்கிறார்கள். கண்ணீரும் புன்னகையும் கலந்த அந்த ஒரு காட்சி இதயங்களை உருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. வீடுகள் இல்லாத மண்ணில் விரிக்கப்பட்ட பாய்களில் தூங்கும், வானத்திலிருந்து குண்டுகள் பொழியும் அந்த அகதி முகாம்களிலிருந்து ஒன்றல்ல இரண்டல்ல சுமார் 500 பேர் அல்லாவின் திருக்குரானை மனப்பாடம் செய்துள்ளனர். அதாவது 500 பேர் ஹாஃபிஸ்களாக மாறியிருக்கிறார்கள். அங்கே உள்ள மக்கள் அந்த ஹாஃபிஸ்களை மிக அழகாக வரவேற்கிறார்கள். அவர்கள் மீது பூக்களை தூவுகிறார்கள். ஹாஃபிஸ்களுக்கு அந்த மக்கள் எவ்வளவு பெரிய கண்ணியத்தையும் மரியாதையையும் கொடுக்கிறார்கள் என்பதை இந்த காட்சியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே பாருங்கள், நமக்கு எல்லா வசதிகளும் உள்ளன, வீடுகள் உள்ளன, சாப்பிட உணவும் உள்ளது. இவ்வளவு வசதிகள் இருந்தும் நாம் நமது பிள்ளைகளுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுக்கவும் அவர்களை ஹாஃபிஸ்களாக மாற்றவும் எப்போதாவது நேரம் ஒதுக்குகிறோமா? ஆனால் அங்கே பசி மற்றும் உறவினர்களின் இழப்புகளுக்கு இடையிலும் அந்த சிறுவர்கள் குரானை நெஞ்சோடு அணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கட்டிடங்களை உங்களால் தகர்க்க முடியும், எங்கள் உடல்களை உங்களால் காயப்படுத்த முடியும், ஆனால் எங்கள் இதயங்களில் பதிந்த அல்லாவின் வசனங்களை அழிக்க இந்த உலகில் எந்த சக்தியாலும் முடியாது என்று அவர்கள் உலகிற்கு சொல்கிறார்கள். அகதிமுகாம் வாழ்க்கை எவ்வளவு துயரம் நிறைந்தது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த வாழ்க்கைக்கு இடையிலும் அவர்கள் திருக்குரானை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள். திருக்குரானில் அல்லாஹ் கூறுகிறான், அவர்கள் அல்லாவின் ஒளியை தங்கள் வாய்களால் ஊதி அணைக்க விரும்புகிறார்கள். ஆனால் காஃபிர்கள், அதாவது நிராகரிப்பாளர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன் ஒளியை முழுமையாக்காமல் விடமாட்டான். யார் என்ன செய்தாலும் இஸ்லாத்தையோ குரானையோ இந்த உலகில் யாராலும் அழிக்க முடியாது. இந்த 500 ஹாஃபிஸ்களுக்கு பின்னால் அவர்களை படிக்க வைத்த உறுதியான பெற்றோர்கள் இருக்கிறார்கள். தங்கள் பிள்ளைகள் ஒரு டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆவதை விட அவர்கள் ஒரு ஹாஃபிஸாக மாற வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட்டார்கள். குண்டுவெடிப்பு சத்தங்களுக்கு இடையிலும் குழந்தைகளுக்கு குரானை கற்றுக் கொடுத்த அந்த தாய்மார்களைத்தான் உலகம் மதிக்க வேண்டும். குரானை கற்றுக் கொடுக்கும் பெற்றோருக்கு மறுமையில் வழங்கப்படவிருக்கும் கிரீடத்தை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். கசாவின் அந்த பெற்றோர்கள் அந்த கிரீடத்திற்கு தகுதியானவர்களாகவிட்டனர். பாலஸ்தீன மக்களுக்கு அல்லாஹ் அமைதியையும் நீண்ட ஆயுளையும் வழங்கி அருள் புரிவானாக.